தமிழ்நாட்டில் அரசியலில் மாற்றத்தை கொண்டு வரும் விதமான கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழகம் வெற்றிக் கழகம் என்ற பெயரில் கட்சியைத் தொடங்கினார். இதனைத் தொடர்ந்து விழுப்புரத்தில் தனது கட்சியின் முதல் மாநாட்டை மிகவும் பிரம்மாண்டமாக நடத்தினார். இந்த நிகழ்வில் 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் கலந்து கொண்டனர். அப்போது மாநாட்டில் பேசிய விஜய் திமுக தான் கொள்கை எதிரி என்று அறிவித்தார். தொடர்ந்து தமிழகத்தில் நடக்கும் நிகழ்வுகளுக்கு தன்னுடைய கண்டனங்களை தெரிவித்து வருகிறார். சமீபத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் விஜய் திமுகவை கடுமையாக விமர்சித்து இருந்தார். இந்த சூழலில் அரசியல் கட்சிகளிடையே தவிக கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டு வருவது பேசுபொருளாகி வருகிறது. இந்தச் சூழலில் தவிக கட்சித் தலைவர் விஜய் பனையூரில் கட்சி அலுவலகத்தை அமைத்துள்ளார். அங்கு அரசியல் தலைவர்களின் பிறந்த நாள் மற்றும் நினைவு நாள் அனுசரிக்கப்படும். அந்த நிகழ்ச்சிகளில் தலைவர் விஜய் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்து வழக்கமாக கொண்டுள்ளார். வைரலாகும் வீடியோ. இந்த நிலையில் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாள் இன்று நாடெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் சென்னை பாலவாக்கத்தில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனை தவிக கட்சி ஐடிவிங் தங்களது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டு இருந்தது. அந்த வீடியோவில் தவிக தலைவர் விஜய் சாலை ஓரத்தில் அமைக்கப்பட்டுள்ள அம்பேத்கர் சிலைக்கு மலர் தூவி மாலை அணிவித்தார். அதன் பிறகு அங்கிருந்து செல்லும் காட்சிகள் இருந்தது. இந்த சமூக வலைதளங்களில் வைரலானது. இந்த வீடியோவை பார்த்த நெட்டிசன்கள் ஒரு மாபெரும் தலைவரின் சிலைக்கு மாலை அணிவிக்கும் விஜய் மரியாதைக்காகவாது கை கூப்பி வணங்கத் தெரியாதா என்றும் படப்பிடிப்பின் போது இடைவேளையில் வந்து சென்றதாகவும் விமர்சித்து வருகின்றனர். மறுபுறம் தவிக தலைவர் விஜய்க்கு ஆதரவாக அவர்களின் விமர்சனங்களுக்கு கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் ட்ரோல் செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.